இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ இந்த வாரம் எடுத்த ட்ரேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடை நாங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எடுத்தோம், என்னென்ன அனலிசிஸ்லாம் பண்ணி எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் பற்றி நாங்கள் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம சேனலில் இப்போ தொடர்ந்து எவ்ரி வீக் சாட்டர்டே அந்த வாரத்தோட வீக்லி அனலிசிஸ், மார்க்கெட்டோட வீக்லி அனலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில் இந்த வரப்போகிற வாரத்தில் என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் என்னென்ன டெக்னிக்கல் அனலிசிஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அனலிசிஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ட்ரேட் எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் எடுத்திருக்க ட்ரேடுமே அந்த அனலிசிஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரேடிங் அனலிசிஸ், டெக்னிக்கல் அனலிசிஸோ இல்லை எந்த இதுவுமே பண்ணுறதுக்கு பெருசாக டைம் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்புறம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு அதுக்குள்ளே ஓரளவுக்கான பேசிக் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறையா ட்ரேட் எடுத்து அதில் நிறையா லாஸ் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேடில் வந்தாலுமே அடுத்த ட்ரேடில் நிறையா லாஸ் பண்ணுறீங்க, டைரக்ஷன் ட்ரேட் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பெருசாக லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் நெட்டாக பார்த்தா ஒரு வீக் ஃபுல்லாக நீங்கள் 5 டேஸ் ட்ரேட் பண்ணி நெட்டாக பார்த்தா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குது, அதுவும் நிறையா நாள் லாஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ இந்த வீக் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த வீக்கில் முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருந்தது. யூஎஸில் ஃபெட்டோட ரேட் ஹைக் டிசிஷன் இருந்தது. ஸோ அவங்க டிசிஷன் எப்படி இருக்குன்றது எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு வேளை கூடுதலாக வந்திருக்கு இல்லை கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடாக வயலண்ட்டாக மூவ் ஆகிற சான்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாகவே போன வீக்கில் பயங்கரமாக ஃபாலோ ஆகிட்டு இருந்தது, எல்லாமே ரெட்டில் இருந்தது. ஆனால் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் நல்லா பாசிட்டிவில் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருந்தது. அதனால் ஒருவேளை இங்கேருந்து ஃபால் ஆனாலுமே இன்னும் பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படின்றதில் நாங்கள் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இந்த வீக் எடுத்திருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த வீக்கோட முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி அந்த வீக்கோட ட்ரேட் எடுப்போம். அந்த வீக் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இனி உள்ள வீடியோஸில் ஸ்ட்ராடல், அயன் கண்டோர், அயன் ஃப்ளை இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நாங்கள் இனிமேல் வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸ்க்காக நாங்கள் புதுசாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் அரௌண்ட் 1,20,000 வச்சு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் அந்த அக்கௌண்ட்டில் புதுசாக ஃபண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம், என்னென்ன ட்ரேட்லாம் பண்ணுறோம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். சேஃபான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி எங்களோட கேபிட்டலாக க்ரோத் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இனிமேல் இந்த சேனலில் நாங்கள் வீடியோ போடுவோம். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு பார்த்தோன்னா, இப்போ மண்டே நாங்கள் ட்ரேட் எடுக்கிறோம். 19th செப்டம்பர் நாங்கள் இந்த ட்ரேடை பொசிஷனை ஓப்பன் பண்ணுறோம். யூஸ்வலாக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே மார்னிங் அந்த வீக்கோட எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும், அந்த பர்டிகுலர் வீக்கோட எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ ப்ரீமியம் ஹையாக இருக்கும். ஸோ நிறையா ப்ரீமியம் கிடைக்கும். ஆனால் சில ரீசன்ஸ்னால ஃப்ரைடே எங்களால் ட்ரேட் எடுக்க முடியாதனால நாங்கள் இப்போ மண்டே மார்னிங் இந்த ட்ரேடை ஓப்பன் பண்ணுறோம். மண்டே அதாவது 19th செப்டம்பர் அன்னைக்கு மார்னிங் நிஃப்டியோட பொசிஷன் ஸ்பாட்டு 17,640 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த வீக் முக்கியமான ஈவெண்ட்ஸை நம்ம எதை பார்க்கணும்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டாக வெனஸ்டே ஃபெட்டோட ரேட் ஹைக் டிசிஷன் இருக்குது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் டிசிஷன் எக்ஸ்பெக்டேஷன் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஒருவேளை 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு மேலே அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 75 பேசிஸ் பாயிண்ட்டை ஃபேக்ட் ஆகிற மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டு தொடர்ந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட யூஎஸில் உள்ள எல்லா இண்டெக்ஸுமே 20% வரையா ஃபாலோ ஆகிருக்குது. ஆனால் நம்மளோட மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போனாலும் டவுன் சைடு ஃபாலோ ஆகலாம் அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கிறதுனால நாங்கள் டவுன் சைடு பிரேக் இவனை ரொம்ப ஒய்டாகவே வச்சுருக்கோம். இப்போ இந்த வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ் வீடியோவை யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நிஃப்டியோட சப்போர்ட்டாக 17,500 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே டவுன் சைடு 17,300 அந்த ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே நிறையா தடவை நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நல்லா ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 17,800 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு மேலே 18,000 ரொம்ப நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. முக்கியமாக போன லாஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா 18,100ல் ஒரு 3 நாள் தொடர்ந்து நிஃப்டி டச் பண்ணிவிட்டு டவுன் ஆகிட்டு இருந்தது. ஸோ மெயினான ரெசிஸ்டன்ஸை 18,000 நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்புறம் டவுன் சைடில் 17,300 ஒரு மெயினான ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறோம். 17,500 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காக, ஏன்னா இந்த வீக் முக்கியமான ரேட் ஹைக் டிசிஷன்லாம் இருக்கிறதுனால 17,300 அந்த ரேஞ்சை
சப்போர்ட்டாக நாங்கள் எடுத்து இந்த ட்ரேடை எடுக்கலான்னு இருக்கோம். அப்புறமா ஆப்ஷன் செயின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் செயினை பொறுத்தவரையா நிஃப்டியில் இப்போ 17,700 800 900 18,000 கால் சைடு வந்து ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 18,000 ரொம்ப ஹையாக இருக்குது. 17,800 நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதே இது புட் சைடு பார்த்தோன்னா புட் சைடில் 17,500 ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வேறு எங்கேயுமே பெருசாக இல்லை. அடுத்து 17,000 தான் ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனாலும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து தொடர்ந்து மாறும். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ணுறதுக்காக வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே நம்பி நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த ட்ரேடை வந்து நாங்கள் ரொம்ப சேஃபாக எடுக்கணும். ஏன்னா இந்த வீக் வந்து ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுனால சேஃபாக எடுக்கணும்னு பார்க்குறோம். அதனால வந்து ஸ்ட்ராங்கில் பொறுத்தவரையா பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒய்டாக வச்சு நாங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரேடோட பிரேக் ஈவெண்ட்ஸாக வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து அதாவது அப் சைடு வந்து 18,000 அந்த ரேஞ்சையும், அப்புறம் டவுன் சைடு வந்து 17,300க்கும் கீழே அதாவது 17,100 அந்த ரேஞ்சை வந்து நாங்கள் சேஃபாக எடுக்கணுன்றதுக்காக. ஏன்னா ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் கண்டிஷன் நல்லாவே தெரியும். ஃபால் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஃபால் ஆகும். ஸோ 17,100 அந்த ரேஞ்சையும் வந்து சேஃபாக எடுக்கணுன்றதுக்காக அவ்வளோ ஒய்டாக வச்சு நாங்கள் இந்த ட்ரேடை எடுக்கிறோம். இப்போ இந்த ட்ரேடை வந்து ஆப்ஸ்ட்ராவில் போட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கில் சூஸ் பண்ணிவிட்டு அதில் சி சைடு வந்து 18,050 அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிஇ சைடு வந்து 17,100 அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒய்டான ஒரு இது இருக்கிறதுக்காக இப்படி நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணிவிட்டு செல் கொடுத்தோன்னா இப்போ நம்மளோட பிரேக் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா 17,058 அண்டு 18,092. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம். இதை தாண்டி மேலேயோ இல்லை கீழேயோ போகுதுன்னா நம்ம வந்து லாஸில் இருப்போம். இப்போ இந்த பொசிஷனோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 2,138 ருபீஸ். அதாவது இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் எங்கே இருந்தாலுமே வந்து 2,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு, அதாவது இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 2,138 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுக்கான மார்ஜின் ரெக்யர்மெண்ட் வந்து 1,10,000 அரௌண்டு இவ்வளோ வந்து இருக்கும். இதோட வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோன்னா 78% இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து எங்கே மூவ் ஆகிட்டு இருந்தாலும் ஸோ நம்ம இப்போ இந்த வீக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ஒய்டான ரேஞ்சாக வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து இப்போ 78% இருக்குது. இப்போ நாங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ப்ரோக்கர் வந்து எம்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எம்ஸ்டாக் வந்து மிரே அசெட்ஸ் அந்த குரூப்போட ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஜெரோதா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதில் வந்து ஃபீஸ் வந்து நாங்கள் ட்ரேட்ஸ் வந்து சம்டைம்ஸ் நிறையா எடுக்கிறதுனால இன்ட்ராடேலலாம் நிறையா ட்ரேட்ஸ் எடுக்கிறதுனால அதுக்கு ப்ரோக்கரேஜ்னே நிறையா ஃபீஸ் போகிறதுனால இப்போ நாங்கள் எம்ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரோக்கரேஜுக்கு சார்ஜ் கிடையாது. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ நம்ம பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து எம்ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 18,050 கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 17,100 இந்த கம்மிங் எக்ஸ்பைரியில் 22 செப்டம்பர் எக்ஸ்பைரியோட புட் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையுமே செல் பண்ணுறோம். இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே பார்க்க முடியாது. அது ஒரு சின்ன சின்ன பக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரௌண்ட் வந்து ஆப்ஸ்ட்ராவில் காட்டுற மார்ஜின் தான் அந்தளவுக்கு தான் கிட்டத்தட்ட இதில் மார்ஜின் வந்து எடுப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 22.75 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 23 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து யூஸ்ஃபுல்லாக எப்போயுமே லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா முக்கியமாக ஏதாச்சும் ஃப்ளாஷ் ட்ரேட்ஸ் ஏதாச்சும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக லிமிட் ஆர்டரில் தான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லிமிட் ஆர்டரில் நான் ஒரு ப்ரைஸ் செட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே புட் ஆப்ஷனையும் வந்து அதாவது 17,100 புட் ஆப்ஷனையும் லிமிட் ஆர்டர் கொடுத்து நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ரெண்டு லெக்குமே வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. புட் ஆப்ஷன் அதாவது 17,100 புட் ஆப்ஷன் வந்து 19.40 ருபீஸ்க்கும், இது கால் ஆப்ஷன் 18,050 கால் ஆப்ஷன் வந்து 23.05 ருபீஸ்க்கும் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ரைஸை வந்து நான் அப்படியே ஆப்ஸ்ட்ராவில் வந்து அதோட ப்ரைஸில் வந்து சேஞ்ச் பண்ணி இதே ப்ரைஸ் வந்து அதில் என்ட்ரு பண்ணி நம்மளோட ட்ரேட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அனாலிசிஸை நான் பார்க்க போகிறேன். இப்போ புட் ஆப்ஷன்லேயும் கால் ஆப்ஷன்லேயும் நம்ம வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோமோ அந்த ப்ரைஸை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தோன்னா 2,122 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் காட்டுது. பிரேக் ஈவன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பைரியில் க்ளோஸ் ஆச்சுன்னா 2,122 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதிலே வந்து நம்ம நிஃப்டியோட ஸ்பாட் வந்து எவ்வளோ மூவ் ஆனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்றது இந்த ஆப்ஸ்ட்ராவோட சார்ட்லேயே நம்ம வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஆனால் இப்போதைக்கு
காட்டுறது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக காட்டாது. ஏன்னா நாள் போக போக எக்ஸ்பைரி நெருங்க வந்து டைம் டிக்கே இதெல்லாம் வந்து சேர்ந்து அதில் இன்வால்வ் ஆகுறதுனால இதில் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக காட்டாது. ஆனால் ஓரளவுக்கு வந்து இதில் எவ்வளோ நம்ம இவ்வளோ பாயிண்ட்டு நிஃப்டி மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாஸ் இருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம தேர்ஸ்டே நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துட்ருக்கோம், அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்தோன்னா நாங்கள் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறப்போ 17,640 அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. அதாவது மண்டே நாங்கள் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறப்போ என்ன ரேஞ்சில் இருந்ததோ அதே ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது. ஆனால் இந்த இடையில உள்ள இந்த 3 நாள் கேப்பில் பார்த்தோன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 17,480 450 அந்த ரேஞ்ச் வரையா டவுன் சைடு வந்திருக்கு. அப்புறம் அப் சைடு வந்து கிட்டத்தட்ட 17,900 மேலே வரையா போயிருக்கு. ஆனால் டவுன் சைடும் இவ்வளோ மூவ் ஆகிட்டு அப் சைடும் இவ்வளோ மூவ் ஆகிட்டு திரும்ப வந்து இப்போ 4 நாள் கழித்து திரும்ப அதே பிளேஸில், அதாவது நாங்கள் பொசிஷன் என்றைக்கு ஓப்பன் பண்ணோமோ அன்றைக்கி இருந்த ஸ்பாட்லேயே இப்போ வந்து நிஃப்டி இருக்குது. இப்போ வந்து நம்மளோட பொசிஷனை பார்த்தோன்னா இதில் அரௌண்ட் 2,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டிகிட்டு இருக்குது. நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து நம்ம இன்றைக்கி ஈவினிங் வரைய அந்த பொசிஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா 2,122 ருபீஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து 2,000 ருபீஸ் அரௌண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டிகிட்டு இருக்குது. ஒரு 100 ருபீஸ் வந்து இன்னும் ப்ரீமியம் இருக்குது. கால் ஆப்ஷனில் ஒரு 1 ரூபி 1.3 ருபீஸும் அப்புறம் புட் ஆப்ஷனில் ஒரு 80 பைசாவும் வந்து ப்ரீமியம் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த ட்ரேடை இப்போயோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 2,000 ருபீஸ் ப்ராஃபிட்டோட நாங்கள் வந்து இந்த ட்ரேடை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரேடோட டீட்டெயில்ஸ் என்னென்னா, நாங்கள் இந்த ட்ரேடுக்கு வந்து ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நாங்கள் ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்கோம், அதாவது அவையில் செல் பண்ணியிருக்கோம். ரொம்ப தள்ளியான ஒய்டான பாயிண்டில் தான் நாங்கள் வந்து செல் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த வீக்கில் முக்கியமான ஈவெண்ட் இருந்ததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஒய்டாக வந்து செல் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இதில் 2,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து 1 lakh ருபீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 lakh 2,000 ருபீஸ்னு பார்த்தோன்னா 2%, ஸோ ஒரு வீக்கு வந்து 2% வந்து ப்ராஃபிட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த வீக்கோட டேட்டாவை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டாக யூஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி வீக்லி வந்து 2% 3% இந்த மாதிரி ப்ராஃபிட் நம்மளால் இது பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு வீக் லாஸ் ஆகுது இல்லை 2-3 வீக் லாஸ் இல்லை ப்ராஃபிட் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு மந்த்துக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 5% 6% இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட்டை நம்மளால் பெருசாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து ட்ரேடிங் வீடியோஸ், அப்புறம் வீக்லி அனலிசிஸ் வீடியோ, இந்த மாதிரி எப்படி அனலிஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் இந்த சேனலில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் எங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் எவ்வளோ, என்னென்ன ப்ராஃபிட் பண்ணுறோம், என்ன லாஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இனிமேல் நாங்கள் இந்த சேனலில் வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.